ஹே ஆல், மட்டன் லங்ஸில் எல்லாரும் கிரேவி சுக்கான்னு செய்வாங்க. நாம் இன்னைக்கு தொக்கு செய்ய போகிறோம். இதை தீயல்னு கூட சொல்லலாம். சும்மா காரசாரமாக பட்டை கிளப்பிடுறது ரெசிபி. இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெப்பர், தனியாக ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, ஒரு ஸ்பூன் கசகசை சேர்த்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். அதே பேனில் ஆயில் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு 1 கப் நிறைய சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி போட்டதும் உப்பு சேர்த்தாச்சுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம ரெடி பண்ண பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் லங்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். நிறைய தண்ணி தேவை இருக்காது, ஏன்னா லங்ஸ்லேயே நிறைய தண்ணி இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இது வேகிறதுக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ பீஸெல்லாம் நல்லா வெந்து கிரேவி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 குழிக்கரண்டி புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மல்லியில் தூவி இறக்குனா மட்டன் லங்ஸ் தீயல் ரெடி. சாப்பிடும்போது ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கிட்ட வச்சுட்டு சாப்பிடுங்க, ஏன்னா அது அவ்வளவு காரமாக இருக்கும், நல்ல சொடுக்குன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர்.